ஹரே கிருஷ்ணா. ஆத்மயோகம் பாகம் 4 அத்தியாயம் 2. மகாத்மாக்களுக்கு சேவை செய்யுங்கள். மகத் சேவாம் துவாரம் அஹூர் விமுக்தே ஸ்தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாத்தஸ்தே சமசித்தா பிரசாந்தா விமன்யவ சுக்ருத சாதவோயே. ஆன்மீகத்தில் உயர்வு பெற்ற மகான்களுக்கு தொண்டு செய்வதால் மட்டுமே பௌதிக பந்தத்தில் இருந்து விடுபட்டு முக்திக்கான பாதையினை ஒருவன் அடைய முடியும். இம்மகான்கள் அருவவாதிகள், பக்தர்கள் என இரு வகைப்படுவர். ஒருவன் பரம்பொருளுடன் ஐக்கியமாக விரும்பினாலும் சரி, முழுமுதற் கடவுளுடன் உறவு கொள்ள விரும்பினாலும் சரி, அவன் மகாத்மாக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டியது அவசியம். இத்தகு செயல்களில் ஆர்வம் கொள்ளாமல் பெண்கள் மீதும் காமத்தின் மீதும் விருப்பமுடையோருக்கு நரகத்தின் பாதை அகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மகாத்மாக்கள் சமநோக்குடையவர்கள். ஓர் உயிர்வாளிக்கும் மற்றோர் உயிர்வாளிக்கும் வேற்றுமை பார்க்காதவர்கள். அவர்கள் மிகவும் சாந்தமானவர்கள், பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுபவர்கள், கோபத்திலிருந்து விடுபட்டவர்கள், அனைவரின் நலனுக்காகவும் பணியாற்றுபவர்கள். அவர்கள் எவ்வித வெறுக்கத்தக்க முறையிலும் நடப்பதில்லை. இப்படிப்பட்டவர்களே மகாத்மாக்கள் எனப்படுகின்றன. ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் காண்டம் 5ஆம் அத்தியாயம் பாகம் 2. மனித உடல் ஒரு சந்திப்பை போன்றது. ஒருவர் முக்திக்கான பாதையையும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நரக நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய பாதையையும் எடுத்துக்கொள்ளலாம். எவ்வாறு இப்பாதைகளை எடுத்துக்கொள்வது என்பது இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. முக்திக்கான பாதையில் ஒருவர் மகாத்மாக்களுடன் சங்கம் கொள்வார். பந்தத்திற்கான பாதையில் அவர் பெண்களிலும் புலனின்பத்திலும் பற்றுதல் கொண்டவர்களோடு சங்கம் கொள்வார். 2 வகையான மகாத்மாக்கள் உள்ளனர், அருவவாதி, பக்தர். அவர்களின் இறுதி குறிக்கோள்கள் வெவ்வேறாக இருப்பினும் அடிமை தலையை அறுக்கும் வழிமுறை ஏறக்குறைய ஒரே மாதிரியானதுதான். இருவரும் நிரந்தர மகிழ்ச்சியை விரும்புகிறார்கள். ஒருவர் அருவ பிரம்மனில் மகிழ்ச்சியை தேடுகிறார், மற்றவர் முழுமுதற் கடவுளின் சங்கத்தில் மகிழ்ச்சியை தேடுகிறார். இம்மகிழ்ச்சி முந்தைய ஸ்லோகத்தில் 5.5.1 பிரம்ம சௌக்கியம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. பிரம்மன் என்றால் ஆத்மா அல்லது நித்தியமானது என்று பொருள். அருவவாதி மற்றும் பக்தர் என இருவருமே நித்தியமான ஆனந்த வாழ்வை தேடுகின்றனர். எதுவாக இருந்தாலும் பக்குவம் அடைதல் அவசியம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. சைதன்ய சரிதாமிருதத்தின்படி மத்திய லீலை 22.87 அசத் சங்கத்யாக ஏ வைஷ்ணவ ஆச்சார ஸ்திரீ சங்கி ஏஹ அசாது கிருஷ்ணா பக்த ஆர. ஜட இயற்கை குணங்களின் மீது பற்றற்று இருப்பதற்கு அசத், அதாவது பௌதிகவாதிகளின் சங்கத்தை தவிர்க்க வேண்டும். 2 வகையான பௌதிகவாதிகள் உள்ளனர். ஒருவர் பெண்கள் மீதும் புலனின்பத்தின் மீதும் பற்றுதல் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர் பக்தி தொண்டில் ஈடுபடாத சாதாரண நபர், அபக்தர். மகாத்மாக்களின் சங்கம் என்னும் சாதகமான விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அபக்தர்கள் மற்றும் பெண் பித்தர்களின் சங்கம் என்னும் பாதகமான விஷயத்தை தவிர்க்க வேண்டும். மகாத்மா அல்லது மிகச்சிறந்த ஆத்மா என்பவர் யார்? மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருத்திம் ஆஸ்ரிதா என்று பகவத்கீதையில் 9.13 கிருஷ்ணர் கூறுகிறார். யார் ஒருவர் கடவுளின் ஆன்மீக இயற்கை அல்லது ஆன்மீக சக்தியிடம் தஞ்சமடைந்துள்ளாரோ அவரே மகாத்மா. கடவுளின் சக்திகள் 2: ஆன்மீக சக்தி, பௌதிக சக்தி. எவ்வாறு சூரிய வெளிச்சத்தை வைத்து சூரியன் வானத்தில் எழுந்துள்ளான் என்பதை புரிந்து கொள்ளலாமோ, அதுபோல இந்த 2 சக்திகள் இருப்பதை வைத்து கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். வெளிச்சம் சூரியனின் சக்தி என்பதால் வானில் உள்ள வெளிச்சத்தை காலையில் ஜன்னல் வழியாக பார்த்தவுடன் சூரியன் எழுந்துள்ளதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதுபோலவே கடவுளின் இருப்பை அவரது ஆன்மீக சக்தி மற்றும் பௌதீக சக்தியின் இருப்பினால் புரிந்து கொள்ளலாம். கடவுள் இல்லை என்றால் இந்த சக்திகள் எங்கிருந்து வந்திருக்கும்? விஷ்ணு புராணத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பரஸ்ய பிரம்மண சக்திஸ் ததேதம் அகிலம் ஜகத். எவ்வாறு ஓரிடத்தில் இருக்கும் நெருப்பானது தனது பிரகாசத்தை எல்லா இடங்களுக்கும் பரப்புகின்றதோ, அதுபோலவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் அல்லது பரபிரம்மன் தனது சக்திகளை பிரபஞ்சம் முழுக்க பரப்பியுள்ளார். இந்த ஸ்லோகத்தில் ரிஷபதேவரால் உபயோகிக்கப்பட்டுள்ள மகத், மகாந்தஸ் ஆகிய வார்த்தைகள் பகவானின் ஆன்மீக சக்தியிடம் தஞ்சமடைந்துள்ள மகாத்மாக்களை குறிக்கின்றன. ஒருவர் பௌதிக வாழ்வின் பிணைப்பிலிருந்து, அதாவது பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை உட்பட பல்வேறு துன்பங்களிலிருந்து விடுதலை அடைய விரும்பினால் அவர் மகாத்மாக்களுக்கு சேவை செய்து அவர்களுடைய வழிகாட்டுதலில் தவங்கள் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.